ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாருவை வச்சு தான் கம்ருதீன் கேமே விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக எஃப்ஜே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஃப்ஜே வந்து வெளியில் வந்த அப்புறம் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக அவர்கிட்ட கேட்டதே பாரு கம்ருதீனோட விஷயங்கள் தான். ஏன்னா அவங்க ரொம்ப உள்ள லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட கேட்டிருக்காங்க. இல்ல கண்டிப்பா கிடையாது. நாங்களும் ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் நெனச்சோம். அப்புறமேலு நானே கம்ருதீன் கிட்ட பெர்சனலா என்ன சொன்னேன்னா, "அவ உனக்கு வேணாம்டா மச்சான். அவ உன் லைஃப்‌க்கு சத்தியமா செட் ஆக மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாவே கம்ருதீன் கிட்ட சொன்னேன். அவனும் சரி, சரி நான் சொல்லும்போதெல்லாம் சரி, சரின்னு சொல்லுவான். ஆனா அப்புறம் பாருவும் கம்ருதீனும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. இது எல்லாருமே இப்ப நான் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே நானா இருக்கட்டும், இல்ல சபரியா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லியிருக்கோம். பார்வதி உனக்கு செட் ஆக மாட்டாடா, உன் லைஃப்‌க்கே செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அவன் ஈவன் இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி டாஸ்க்ல அவன் ஃபேமிலியே சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சேர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில வந்த அப்புறம் தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. இவனும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றான். பார்வதி என்ன ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுதோ, அதையே தான் கம்ருதீனும் ஃபாலோ பண்றான். அவ வந்து இவன யூஸ் பண்ணி கேம் விளையாடுறா. இவன் வந்து அவள யூஸ் பண்ணி கேம் விளையாடுறான். ஸோ இதுதான் நடக்குது. எனக்கு வெளியில வந்தா ஓ! இந்த அளவுக்கு விளையாடுறீங்களாடா? அப்படிங்கிறது எனக்கு இப்ப தான் புரிஞ்சுது. ஏன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, உள்ள வரும்போதே அவங்க பயங்கர வெல் ப்ரிப்பேர்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷா இருக்கட்டும், இல்ல அரோராவா இருக்கட்டும், எல்லாருக்குமே வெளியில பிஆர் டீம் இருக்குது. அவங்க தான் இவங்களுடைய வோட்டிங்ல அதிகப்படுத்துறது, கம்மிப்படுத்துறது இந்த வேலை எல்லாமே ஆ அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்ப ஜெனுவலா விளையாடுறாங்க. இப்ப சுபிக்ஷா, கனி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய டீம் செட்டப் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப ஆர்டினரியா விளையாடுறாங்க. பட் ஆனா இந்த கம்ருதீன், பார்வதி மாரி ஆளுங்க கேமையே டேக் ஓவர் பண்ணி, அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேம விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டாக்டிக்ஸ் எங்களுக்கு வெளியில வந்த அப்புறம் தான் சீரியஸ்லி நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லியிருந்தாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.